மக்களே, நாங்கள் எங்கே இருக்கோன்னா மலேசியாவில் இங்கே பாருங்கள், ஒரு போர்டை பார்த்தோம். தமிழ் இளைஞர்கள் மணிமன்றம் அப்படின்னு ஒரு இடம். இங்கே தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற இடம். இந்த ஏரியாவில் தமிழ் ஸ்கூல் இருக்குதாம்மா, தமிழ் இந்துஸ் கோயில் இருக்குதாம்மா. அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாங்களா? ఇక్కడ చూடுங்க, மாரியம்மன் டெம்பிள். எங்கே இருக்கிறோம்? லங்காவியில் இருக்கிறோம். லங்காவியில் நம்ம ஊர் கோயில் மாதிரியே நல்ல பிரகாசமாக கோயில் கட்டி வச்சுருக்காங்க. சாதாரண வேலை இல்லைங்க. வேலு பாருங்க, ஆடே சாமி, எவ்வளோ பெரிய வேல் செஞ்சு வச்சுருக்காங்க சில்வர்லேயே. அதுக்கு லைட்டிங் வேறு அரேஞ்ச்மெண்ட்டு எங்கள் மேடம் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. அப்பப்போ அறிவாளி ஆயிடுறாங்க. கால் சுடுது. கொஞ்சம் கால் சுடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக மகா மாரியம்மன் தேவஸ்தானம் மிதி மகேஸ்வர விழாவாம ஏதோ நடந்திருக்குது. தீமிதி. இங்கே பாருங்கள், கோயிலை பாருங்கள் மக்களே, கோயிலை பாருங்கள். சாமி பிடிக்குங்கிறவங்கெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள். சாமி பிடிக்கலின்னு சொல்கிறவங்களும் ஒரு லைக் பண்ணிடுங்க. 2 பேரும் லைக் பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி எங்கள் உறுப்பினர் ஆகிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் அடிக்கடி வெளிநாடு போக முடியும். எங்களுக்கு வெறும் 175 பேர் தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆள் போட்டால் 176,000. கொஞ்சம் அப்படியே ஒரு ஆள் தளர்த்துங்க பட்டனை, மறந்துடாதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். கோயிலாக சுற்றுறோமே, அதுக்கோசரமாக அது போடுங்க. கோயிலை பிடிச்சவங்க கண்டிப்பாக போடுவீங்க. என்னடா லைக் போடுன்ட்டே இருக்கிறீங்களா? நானும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் அப்பப்போ என்னை ஏமாற்றிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த ட்ரிப்பு உங்களையெல்லாம் விடுற மாதிரி தெரியல. அதனால தான் வச்சு செய்கிறவங்களையெல்லாம் பார்ப்போம், என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், கோயில் மாரியம்மன் கோயிலுங்க. சரி, சாமி பேசுவோம். அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க. இந்த ட்ரிப் இன்றைக்குள்ள எப்படி ஒரு 100 பேர் கடந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஏன்னா பேசுகிறக்கு ஒன்றும் தெரியல. சரி, வச்சா செய்வோம் உங்களை அப்படின்னு வச்சு செஞ்சுட்ருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே நவகிரகங்கள், 9 நவகிரகங்கள். தமிழ் ஸ்கூல் இருக்குதுங்க, அதை யோசனை பண்ணி பாருங்க. ஆடே, அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இங்கெல்லாம் வந்து இப்படி இருக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. லங்காவி வந்து மலேசியாவில் இருக்குதுன்னா அதில் கோலாலம்பூர்னால் எல்லாம் தமிழர்கள் ஏரியா தான். இது பாருங்க எப்படி இருக்குன்னு. தலிக்கத்தாங்க, இந்த டிசைனை காட்டலாம். இது வேறு ஒரு ஆள் உழுகுது பாரு, நல்லாவே தேர் அலங்கரித்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து தாங்க செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துருப்பாங்களாட்ருக்கு. அருமை அருமை அருமை. கோயில் பூட்டி இருக்குது. தேர் பாருங்கள், 7 குதிரை போட்டின தேர். ஓகே, எப்போ மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சிவனை வேறு காட்டணுங்கிறீங்களா? சிவனு காட்டணுமாம்மா எங்கள் மேடமுடைய கண்டிஷனு. பாருங்கள், மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்லே மந்திரத்தை எழுதி வச்சுருக்காங்க. கால பைரவர். ஆமாம், கால பைரவரும் லங்காவிக்கு கால பைரவர் இவர் தான். அவர் பேர் உடுக்க வேறு வச்சுருக்காரு. குஞ்சம் பாருங்கள், நம்ம ஊர் குஞ்சம். அடே, நம்ம கூட இதெல்லாம் மறந்துட்டேங்க. இந்த நம்ம தமிழர்கள் இதெல்லாம் நான் வச்செல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் உண்மையாலுமே வெளிநாடு போன பிறகு தான் நம்ம தமிழர்கள் வந்து உண்மையான தமிழர்களாக வாழ்கிறாங்க. உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் சும்மா அப்படியே ஜோல்டிங் விட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்குறோன்னு இதுலேருந்து தெரிய வருது. பாருங்கள், சிவன், 2 சிவன். ஓகே, அடுத்து இந்த கோயிலுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துட்டோம். அடுத்த சுற்றுப்பயணத்தை அடுத்த கோயிலில் வச்சுக்கலாம். அடுத்து இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். அவங்க கூட ஏதாவது ஒரு நாள் தங்க முடியுமான்னு பார்ப்போம். நம்ம தமிழர்களோட மன்றம் இருக்குது, ஆனால் பசங்க யாரும் இல்லை. இருந்தாங்கன்னா ஒரு நாள் இங்கே தங்கலாம். இந்த மக்களுடைய வரலாறு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணுறவங்களுக்காக இந்த கிராமத்துக்கு ஒரு நாள் தங்கறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா? ஓகே மக்களே.
இங்கே பாருங்கள் மக்களே, ஸ்ரீ ராஜ முனீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் இங்கே இருக்குது. அந்த ஆலயத்துக்கு போயிட்டுருக்குறோம். உள்ளே போய் பார்க்கலாம். நமக்காக 2 பேர் வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியுதாரோ, யாரா அது அப்படின்னு. காரை கூட இந்த பக்கம் நிறுத்துங்கிறாங்க. பாட்டில் இருந்துச்சு.